என்னை ஒரே ஒரு சமாதான தூதுறான்னு சொல்லுங்க, ஒரே நாள் அந்த போரை நிப்பாட்டியாரு. அந்த அளவுக்கு எனக்கு திறமைன்னு சொல்ல நம்பிக்கை இருக்கு அந்த போரை நிப்பாட்டியா. அது மாதிரி நம்மளாம் வந்து வெவ்வேறு நம்முடைய ஜாதி வந்து நம்ம ஜாதி சான்றிதழ் மட்டும் இருக்கணும் போதும். வெளியில் நம்ம எந்த ஜாதி அப்படிலாம் எதுவுமே காட்டிக்க கூடாது. ஜாதி மதம் நான் திருநீர் பூசியிருந்தாலும் கூட என்னுடைய இந்து மதம் தான் பெரிய மதம் நான் சொல்ல மாட்டேன். டெய்லி நான் பைபிள் படிப்பேன், திருக்குறான் படிப்பேன், பகவத்கீதை படிப்பேன். உலகத்தில் உள்ள எல்லா மத கடவுள புத்தகம் என் வீட்டில் இருக்கு. எல்லா மதமும் படிப்பேன். ரம்ஜான் போய் நான் முஸ்லீம் கூட அந்த மாதிரி தொழுவ மாட்டாங்க, நான் அந்த மாதிரி தொழுவேன். அது மாதிரி நம்ம தோழர்கள்லாம் ஜாதி மதம்லாம் இருக்கட்டும், சர்டிஃபிகேட்ல இருக்கட்டும், நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும். பிரச்சனை தீர்வு காண முடியாத பிரச்சனை எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால எல்லா பிரச்சனையும் நண்பர் ஒற்றுமையா இருந்ததுனால ஊர் நல்லா இருக்கும். எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. நல்லதுக்கு தோல்வி, கெட்டதை நம்ம ஒதுக்கி விட்டுருங்க. நல்லதுக்கு எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். கெட்ட நிகழ்ச்சியெல்லாம் நம்ம தள்ளி விட்டுருங்க. இதே போன்று ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய கீழடி விழா நடக்கணும். அதுக்கெல்லாம் இளைஞர்லாம் ஒற்றுமையா இருந்தால் இன்னும் விழா சிறப்பு நடக்கும். நாம இந்த விழாவை 3 நாள் நடத்தலாமான்னு ஒரு ஐடியா பண்ணேன். 3 நாள் வரைக்கும் உங்களை வச்சு ஐடியா நடத்த முடியுமான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா நாளைக்கு நிகழ்ச்சி நடத்துறவங்க ஆட்கள் இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த பொங்கல் வந்து 3 நாட்கள் கொண்டாடுறதுக்கு முயற்சிப்போம். நிச்சயம் 2 வருஷம் 2 நாள் பொங்கல் கண்டிப்பா நடக்கும். 3ஆம் நாள் பொங்கல் நடத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். கொஞ்சம் அமைதியா இருந்து நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா கண்டிப்பா எல்லா நாட்களும் இனி வருங்காலங்கள் எல்லாம் நம்மளுக்கு சிறப்பான காலமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி படித்தலைங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம இப்ப வந்து நான் இந்த மேடையில் நிக்கிறேன்னா ஒரு பதவியில இருக்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும் நான் நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்க வேணாம். அது மாதிரி நீங்க இளைஞர்கள்லாம் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடணும். அப்பா அம்மா படிக்க வச்சுட்டாங்க, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் வேலை வாங்குறது நம்ம கையில தான் இருக்கு. எனக்கு எங்க அப்பா அம்மாலாம் சோறு கூட போட்டது கிடையாது. ஆனா நான் வெறியோட இருந்தேன், நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வருவோம். ஒரு விடிய படிச்சேன், எனக்கு வேலை கிடைச்சிட்டு. சும்மா எந்த பதவியும் நம்ம வீட்டுக்கு தேடி வராது. உன்னை இழந்தால்தான் நம்ம அடைய முடியும். இளைஞர்கள் சொல்றேன், டிஎன்பிசி பரீட்சை எழுதுங்க. நல்ல வழியில நம்மளோட பயணம் போகணும். நீ தம்பி கொஞ்சம் இருந்தேன். குகேஷ் ஒருத்தர் இருந்தாரு, செஸ் சாம்பியன்ஷிப்ல சைனா நடந்ததுல உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கிட்டு வந்தாரு. அது வரைக்கும் குகேசன் ஜெயிக்கிற வரைக்கும் குகேஷ்ன்றது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் பிரதம மந்திரி கூப்பிட்டு பல கோடி அவருக்கு பரிசு கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் பரிசு கொடுத்தாரு. பரிசு கொடுத்து அருகில் போட்டா எடுத்துட்டாங்க. ஜெயிக்கலன்னா சிஎம் பக்கத்துல போக முடியுமா? ஜெயிக்கலன்னா பிரதம மந்திரி பக்கத்துல போக முடியுமா? வெற்றியை நீ அடைந்தால்தான் உன்னை திரும்பி பார்க்கப்படுவாய். அதனால நீங்கெல்லாம் வெறும் இளைஞர்களா படித்தவர்கள் மட்டும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு தடம் வச்சாங்க, யார் இருக்காரு, தமிழக இருக்காரு, ஏதோ ஒரு சாதனை பண்ணாலும் தமிழக பத்தி வரும். என்னை பத்தி சேலத்தில் டெய்லி ஒரு கட்டுரை வந்துகிட்டே இருக்கு. சேலம் நாமக்கல் பத்திரிகையில டெய்லி என்னை பத்தி ஒரு சின்ன என்ன பேர் இல்லாம ஒரு நியூஸே வராது. எங்கேயும் நான் பிறந்த கீழே படிச்சேன், நானும் அப்படிலாம் போகணும் எனக்கே தெரியாது. ஆனா என்னன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்துச்சு, கண்டிப்பா நான் பெரிய ஆளா வருவோம். நம்மளால எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற எண்ணம் மட்டும் நெஞ்சுக்குள்ள எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கூட நான் பெரிய சாதனை மட்டும் தான் சொல்ல மாட்டேன். இன்னும் நம்ம சாதனை பண்ணணும் என்னோட இலக்கு அப்படியே பயணிச்சுட்டே இருக்கேன். அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்கணும். அதெல்லாம் இல்லாம வாழ்க்கை கிடையாது. ஆட்டம் பாட்டத்தோட நம்முடைய இலக்கை நன்றது எப்பவுமே மறந்துடக்கூடாது. நாம் இலக்கை மூளை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட்டோம்னால் நமக்கெல்லாம் இந்த ஜாதினா என்னன்னு தெரியாது, மதம்னா என்னன்னே தெரியாது. இலக்கு இல்லாதவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இலக்கு இருப்பவனுக்கு சண்டை போடுவதற்கு நேரம் இருக்காது. அதுதான் நாங்க கற்ற பாடம். நீங்களாம் ஒரு இலக்கோட பயணிகள், ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க. நீங்க வந்து எஸ்பிஐ டிஎஸ்பிஐ தான் நீ ஸ்டேஜில் இருப்ப, நான் கீழே இருப்பேன். நீங்க அந்த மாதிரி நிலைமைக்கு வரணும். கண்டிப்பா வருவீங்க, நம்பிக்கை இருக்கு. முயற்சி செய்யுங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வருடம் பொங்கலுக்கு உங்களுக்கு முன்னால் வந்து நிற்போம். இதை விட நல்லா சிறப்பாக விழா நடத்துவோம். நன்றி, வணக்கம். யாராவது திட்டிருந்தா நான் ஏதாவது திட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. யாரையும் நான் திட்டல, தம்பி ஒருத்தர் தான் அது திட்டு வராமல அவருக்கு அவருக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. நன்றி, வணக்கம். நன்றி.